வணக்கம் நண்பர்களே, எஸ்கே ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வைங்க. அப்போதுதான் நம்முடைய அடுத்த அற்புதமான கதைகளை நீங்கள் முதலில் பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இன்றைய கதைக்குள் போகலாம். உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு சின்ன ஊரு. அங்க பல தலைமுறைகளா ஒரு தாபா நடத்திட்டு வந்த குடும்பம் தான் சுஷிலுடையது. வெளியிலிருந்து பார்த்தா அந்த தாபாவில் பெருசா எந்த வியாபாரமும் நடக்கிற மாதிரி தெரியாது. ஆனா சுஷிலோட குடும்பத்துல பணத்துக்கு மட்டும் எந்த குறையுமே இருந்ததே இல்ல. அவங்க அப்பா சுஷிலோட 3 அக்காக்களுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா ஊரே வியந்து போற அளவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு நாள் சுஷில் அவங்க அப்பா கிட்ட, வியாபாரமே இவ்ளோ மந்தமா இருக்கே, எப்படிப்பா இவ்ளோ பணம் வருது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா பயங்கரமா கோவப்பட்டாரு. எந்த பதிலும் சொல்லல. ஆனா பாருங்க, அந்த சாதாரண தாபாவுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய பயங்கரமான அமானுஷ ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. அந்த ரகசியம்தான் கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவோட உசிரியை கொடூரமா வாங்க போகுதுன்னு சுஷீலுக்கு அப்போ கொஞ்சம் கூட தெரியல. அது என்ன ரகசியம்? வாங்க விரிவாக பார்க்கலாம். அது ஒரு பயங்கரமான மழைக்கால ராத்திரி. இடி மின்னலோட மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல தாபாவை மூடப்போன சுஷிலோட அப்பா ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரவே இல்ல. குடும்பமே பதறி போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில தாபாவுக்கு போய் பார்த்தப்போ சுஷிலுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க அப்பா அந்த தாபாவுக்குள்ள குப்பரை விழுந்து சடலமா கிடந்தாரு. அவரை யாரோ அடிச்சோ வெட்டியோ கொலை செஞ்ச மாதிரி எந்த தடயமும் உடம்புல இல்ல. ஆனா அவரை திருப்பி போட்டப்போ அவரோட முகத்தை பார்த்தா அப்படியே ரத்தம் உறைஞ்சு போற மாதிரி ஒரு காட்சி. ஏதோ ஒரு கொடூரமான உருவத்தை நேர்ல பார்த்த மாதிரி கண்ணெல்லாம் பிதுங்கி முகம் முழுக்க மரண பயம் உறைஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த ராத்திரி அந்த இருட்டுல அவர் அப்படி எதை பார்த்து இவ்ளோ பயந்து செத்து போனாரு, யாருக்கும் விட தெரியல. அப்பா இறந்த பிறகு குடும்பத்துல வறுமை மெல்ல மேல எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. அதனால வேற வழி இல்லாம சுஷில் மறுபடியும் அதே தாபாவை திறக்க முடிவு பண்ணான். அவனும் அவங்க அப்பாவை மாதிரி அசைவ உணவுகள் சமைக்கிறதுல பெரிய கில்லாடி. அப்போதான் தாபாவை சுத்தம் செய்யும்போது ஸ்டோர் ரூம்ல ஒரு மூலையில இருந்த ஒரு மர்மமான காய்ந்த பூ அவனோட கண்ணுல பட்டுச்சு. அதை எடுத்து முகர்ந்து பார்த்தான். அந்த பூவோட வாசனையே ரொம்ப விசித்திரமா மனசு அப்படியே மயக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்பா உயிரோட இருந்தப்போ யாருக்கும் தெரியாம நள்ளிரவுல சில பெரிய பார்ட்டிகளுக்கு மட்டன் சமைக்க போவாரு. அப்போ மட்டும் இந்த பிரத்யேகமான பூ அவர் பயன்படுத்துவாரு. அந்த ரகசிய பூ இப்போ சுஷிலோட கையில கிடைச்சிருச்சு. சுஷில் தாபாவை திறந்தாலும் வியாபாரம் என்னவோ ரொம்ப மந்தமா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் அவன் சோகமா உட்கார்ந்துருக்கும்போது அந்த ஏரியாவுக்கே சம்பந்தமில்லாத ஒரு மிகப்பெரிய பளபளப்பான சொகுசு கார் அவனோட சாதாரண தாபா வாசல்ல வந்து நின்னுச்சு. கார்ல இருந்து விலை உயர்ந்த உடைகள் அணிந்த ஒரு பணக்கார பெண்மணியும் அவங்க கூடவே தேவத மாதிரி அவ்வளவு அழகான ஒரு இளம் பெண்ணும் இறங்கி வந்தாங்க. அந்த பெண்மணி நேரா சுஷில பார்த்து, உன் அப்பா எங்க அப்படின்னு அதிகாரமா கேட்டாங்க. சுஷில் ரொம்ப சோகமா தன் அப்பா இறந்துட்ட விஷயத்த சொன்னான். அதை கேட்டதும் அந்த 2 பேரோட முகத்திலையும் விவரிக்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒரு சில வினாடிகள் அமைதிக்கு பிறகு அந்த பெண்மணி சுஷில் கிட்ட சொன்னாங்க, உன் அப்பா கிட்ட நாங்க ரொம்ப வருஷமா ஒரு முக்கியமான வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த வேலையை நீ செய்ய முடியுமா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற எங்க பழைய பங்களாவில தொடர்ந்து 3 ராத்திரி நீ பிரத்யேகமா மட்டன் சமைக்கணும். உன் அப்பா செஞ்ச அதே சுவையில இருக்கணும். இதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் அப்படியே கரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டு பணத்தை எடுத்து காட்டினாங்க. அப்போதான் சுஷிலுக்கு புரிஞ்சது, தான் அப்பா மாசம் மாசம் கட்டுக்கட்டா பணம் கொண்டு வந்தது எங்கிருந்துன்னு. அந்த பணத்தோட ஆசையும் அந்த அழகான பொண்ணோட புன்னகையும் என்ன ஏதுன்னு யோசிக்க விடாம சுஷில சம்மதிக்க வச்சிருச்சு. சம்மதிச்ச மறுநாள் ராத்திரி ஒரு இருள் சூழ்ந்த ரொம்பவும் பழமையான ஒரு பெரிய பங்களாவுக்கு சுஷில கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த இடம் அப்படியே மயானம் மாதிரி அமானுஷ்யமான அமைதியோட இருந்துச்சு. உள்ள போனதும் அந்த பெண்மணி சுஷிலுக்கு ஒரு தனி அறைய காட்டி ரொம்ப கண்டிப்பான குரல்ல ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. நள்ளிரவுல உனக்கு வெளியில என்ன சத்தம் கேட்டாலும் சரி, யார் கதவை தட்டினாலும் சரி, ஏன் நானே வந்து கூப்பிட்டாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் உன் அறையோட கதவை நீ திறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போதே சுஷிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நடுக்கம் உருவாச்சு. இப்படி என்ன ஒரு வேலைக்கு நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னு தோண ஆரம்பிச்சது. இருட்டுனதும் சமையல் வேலைகள் ஆரம்பாச்சு. ஆனா சுஷிலுக்கு ஒரு பெரிய குழப்பம். அவன்கிட்ட சமைக்க கொடுத்த மட்டன் மட்டுமே கிட்டத்தட்ட 5 கிலோக்கு மேல இருந்துச்சு. இவ்ளோ கறியை யாருக்காக சமைக்கிறோம், அதுவும் ராத்திரி நேரத்துல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பங்களாவில் இருந்த பெரிய ஹாலை அந்த பொண்ணுங்க 2 பேரும் தண்ணியை ஊற்றி கழுவி சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அறையில இருந்த பெரிய கட்டில்ல ரோஜா பூக்களை தூமி ஏதோ முதலிரவார மாதிரி அலங்காரம் செஞ்சாங்க. சுஷிலுக்கு ஒண்ணுமே புரியல. சமைக்க வந்த இடத்துல இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னு திகைச்சு போய் நின்றான். சுஷிலோட முகத்துல இருந்த பயத்தையும் குழப்பத்தையும் பார்த்த அந்த பெண்மணி அவன் பக்கத்துல வந்து சொன்னாங்க, நீ பயப்படாத, ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. எந்த உணவுகளும் அலங்காரங்களும் எந்த மனிதர்களுக்காகவும் நாங்க செய்யல. நள்ளிரவுல ஒரு மிகப்பெரிய அமானுஷ சக்தியை நாங்க இங்க வரவழைக்கிறோம். அவங்களுக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும். உன் அப்பாவும் இத்தனை வருஷமா இதைத்தான் செஞ்சாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க. பேய் பிசாசன்னா ரொம்பவே பயப்படுற சுஷிலுக்கு இதை கேட்டதும் உடம்பெல்லாம் வியர்த்து கை கால் விடவிடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
ராத்திரி சரியா 11:30 மணிக்கு அந்த பெண்மணி பங்களாவை விட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த பெரிய இருட்டு பங்களாவுல சுஷிலும் அந்த இளம் பெண்ணும் மட்டும்தான் தனியா இருக்காங்க. நேரம் மெல்ல மெல்ல நகருது. 11:59. பங்களாவுல ஊசி விழுந்தா கூட கேட்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான மயான அமைதி. சுஷீலோட இதயத் துடிப்பு அவனுக்கே படபடன்னு கேட்டுச்சு. சரியா நள்ளிரவு 12 மணி. அந்த இருத்துக்குள்ளிருந்து அவங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த மர்மமான விருந்தாளி உள்ள வர்ற நேரம் வந்துருச்சு. திடீர்னு அந்த நீளமான இருட்டான காரிடார்ல இருந்து டப் டப் டப்புன்னு கனமான காலடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு அடியும் அந்த பங்களாவையே அதிர வச்சுது. இருட்டுல இருந்து மெல்ல வெளியில வந்த உருவத்தை பார்த்து சுஷீல் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். 6.5 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான மலை மாதிரி ஒரு உருவம். நீண்ட தலைமுடி, பெரிய முறுக்கு மீச, உடம்பு முழுக்க வெள்ளை நிற உடை. அந்த உருவம் பார்க்க மனிதன் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒரு விவரிக்க முடியாத அமானுஷ தன்மை இருந்துச்சு. சுஷீல பார்த்ததும் அந்த உருவம் ரொம்பவும் விகாரமா ஒரு புன்னகையை உதிர்த்துச்சு. உடனே அந்த பிரம்மாண்டமான உருவத்துக்கு சுஷில் சமைச்சு வச்சிருந்த பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு மனுஷன் 1/2 கிலோ கறி சாப்பிடலாம். ரொம்ப பசியா இருந்தா 1 கிலோ சாப்பிடலாம். ஆனா சுஷில் சமைச்சிருந்த முழு 5 கிலோ மட்டனையும் அந்த அமானுஷ சக்தி ஒத்த ஆளா கொஞ்ச நேரத்துல வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு முடிச்சிருந்தது. சுஷில பார்த்த அந்த உருவம் உணவு பிரமாதம்னு ரொம்ப கணீரன்ற குரல்ல சொல்லிட்டு அவன் தோள்ல கைய வச்சுது. அந்த கை பட்டதும் சுஷிலுக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி தோள்ல வச்ச மாதிரி கடுமையான தாங்க முடியாத வலி வந்துச்சு. சாப்பாடு முடிஞ்சதும் அந்த உருவம் ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெட்ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சுது. உடனே அந்த பொண்ணு சுஷிலோட கையை பிடிச்சு இருட்டா இருந்த இன்னொரு அறைக்குள்ள வேகமா எடுத்துட்டு போனான். இனிமேல் எந்த சத்தமும் போடாதேன்னு எச்சரிச்சா. பக்கத்தறையில அந்த உருவம் விடுற கொரட்டை சத்தம் ஏதோ சிங்கம் உருமுறு மாதிரி பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல அந்த பொண்ணை பார்த்தப்போ அந்த காதலெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருச்சு. இப்போ உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த கார் இருட்டுல உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தான் சுஷில். நேரம் ஆக ஆக அந்த பொண்ணு சுஷீலுக்கு பக்கத்திலே தூங்க ஆரம்பிச்சா. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த உச்சக்கட்ட பயங்கரம் நடந்துச்சு. தேவதை மாதிரி இருந்த அந்த பொண்ணோட முகம் தூக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா உருமாற ஆரம்பிச்சுது. அவளோட தோல் நிறம் மாறி முகம் விகாரமாகி பற்கள் நீண்டு ஒரு கொடூரமான அருவருப்பான பிசாசா அவ சுஷீலோட கண்ணு முன்னாடியே மாறிக்கிட்டு இருந்தா. பக்கத்தறையில ஒரு அரக்கன், இங்க பக்கத்திலே ஒரு பிசாசு. கடவுளே, இவனுக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டமே நினைச்சு சுஷீலுக்கு கண்ணீரே வந்துருச்சு. விடிற வரைக்கும் மூச்சு விட கூட பயந்து உட்கார்ந்திருந்தான். ஒரு வழியா விடிஞ்சதும் அந்த பெண்மணி வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சுஷீல் ஓடி போய் காலில் விழுந்துட்டான். என்னை விட்டுடுங்கம்மா, எனக்கு நீங்க தர பணமும் வேணாம், ஒன்னும் வேணாம், நான் ஊருக்கே போறேன்னு கதறினா. ஆனா அந்த பெண்மணி ரொம்ப கூலா, இப்போ நீ பாதியில வேலையை விட்டுட்டு போனா அந்த அமானுஷ்ய விருந்தினர்கள் கோவப்பட்டு உன்னை தேடி வந்து உன் உயிரை எடுப்பாங்க. இந்த ஒப்பந்தத்தை மீறவே முடியாது. இன்னும் 2 ராத்திரி நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு மிரட்டி அவனை அங்கேயே சிறை வச்சாங்க. வேற எந்த வழியுமே இல்லாம தப்பிச்சு போகவும் முடியாம அடுத்த 2 ராத்திரிகளும் அதே பயங்கரத்தை சுஷில் அனுபவிச்சான். அதே 5 கிலோ மட்டன், அதே ரகசிய பூ, அதே அலங்காரம். ஆனா வர்றவங்க மட்டும் வேற வேற கொடூரமான அமானுஷ்ய விருந்தினர்கள். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பொண்ணு தூக்கத்துல பேயாக உருமாறத அவன் திகிலோடு பார்த்தான். அந்த 3 ராத்திரிகளும் ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தோட விளிம்புல நின்னுகிட்டு இருந்தான் சுஷில். எப்படியாவது உயிர் பிழைச்சா போதும்னு கடவுளை வேண்டிக்கிட்டான். ஒரு வழியா அந்த 3 நரகராத்திரிகளும் முடிஞ்சுது. 4வது நாள் காலையில சுஷில பத்திரமா அவனோட தாபா வாசல்ல இறக்கி விட்டுட்டு ஒரு தடிமனான கவரா அவன்கிட்ட கொடுத்தாங்க. உள்ள போய் அதை பிரிச்சு பார்த்தா அவன் அப்பா கொண்டு வர்றதை விட பல மடங்கு பணம் கட்டுக்கட்டா இருந்துச்சு. ஆனா அந்த பணத்தை பார்த்தப்போ சுஷிலுக்கு துளியளவு கூட சந்தோஷமே வரல. இது வெறும் பணம் இல்ல, இது ஒரு சாபக்கேடு, இது ஒரு மரண ஓலைன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அந்த பணத்தை கையில வச்சிட்டு இருக்கும்போதுதான் சுஷிலுக்கு ஒரு பயங்கரமான உண்மை உரைச்சது. அவங்க அப்பா அந்த தாபாவுல இறந்து கிடந்தப்போ அவர் முகத்தில் இருந்த அந்த மரண பயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒருவேளை வயசான காலத்துல இந்த அமானுஷ்ய சக்திகளுக்கு தொடர்ந்து சமைக்க முடியாதுன்னு அவங்க அப்பா மறுத்திருப்பாரோ, பாதியில வேலையை விட்டதால ஒப்பந்தத்தை மீறினதால அந்த அமானுஷ்ய சக்திகள் தாபாவுக்கே தேடி வந்து அப்பாவை கொடூரமா கொன்னிருப்பாங்களோ. அந்த எண்ணம் வந்ததும் சுஷிலோட ரத்தமே உறைஞ்சு போச்சு. அந்த நிமிஷமே சுஷில் ஒரு உறுதியான முடிவெடுத்தான். இந்த சபிக்கப்பட்ட பணமும் வேணாம், இந்த தாபாவும் வேணான்னு முடிவு பண்ணி உடனடியா அந்த தாபாவை வேற ஒருத்தருக்கு வித்துட்டான். கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய நகரத்துக்கு தான் அம்மாவை கூட்டிக்கிட்டு குடிபெயர்ந்தான். அங்க ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு எந்த அமானுஷ்யமும் இல்லாத ஒரு புது வாழ்க்கையை தொடங்கினான். பேய்களுக்கு சமைச்ச அந்த 3 ராத்திரிகளை ஒரு மோசமான கெட்ட கனவா நினைக்க முயற்சி பண்ணா சுஷில். சுஷில் அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தாபாவை வாங்கின புது ஓனரோட நிலைமை என்னவாகி இருக்கும்? கண்டிப்பா இந்த பணக்கார பெண்மணியும் அவங்க பொண்ணும் மறுபடியும் அந்த தாபாவை தேடி வந்திருப்பாங்க இல்லையா?
இப்போ அந்த நள்ளிரவு விருந்துக்கு யாரு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க? அந்த புது ஓனரும் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த அமானுஷ்ய வாளையில சிக்கியிருப்பாரா? இந்த கேள்விக்கான விடை அந்த இருட்டுக்கு மட்டுமே தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற அருமையான கதைகளை தொடர்ந்து கேட்க எஸ்கே ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.